என்னையா நியூக்ளியர் டீல் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் ஈரான் ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, இது சாதாரண பேச்சுவார்த்தையா இருக்க போறது கிடையாது, இது ஒரு இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை. உண்மையிலேயே டைரக்ட் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அதாவது நேரடியா ஈரானும் அமெரிக்காவும் உட்கார்ந்து பேச போறாங்களான்னு கேட்டா இல்ல, ஒரு மீடியேட்டரை வச்சு நாங்க இப்படி சொல்றோங்க, நீங்க அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லிருங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சா தான் இருக்க போகுது. சரி, பேச்சுவார்த்தை தான் நடக்க போகுது, 1-2 தினங்கள்ல நடந்துரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்துல திடீர்னு பார்த்தா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். சும்மா ஆடிருச்சு ஈரான்லாம். என்னன்னு பார்த்தா அடுத்த பொருளாதார தடையை விதிச்சு வச்சிருக்காங்க. ஏன்யா பொருளாதார தடை அப்படின்னு கேட்டதற்கு அமெரிக்கா சொல்லிட்டாங்க, இல்ல ஈரான், நீ என்ன சொன்ன, பேச்சுவார்த்தை ஓகே தான், பட் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தையை உதிர்த்து விட்டாய். நாங்க பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்கு அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டே தான் இருப்போம், அதற்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த பேச்சுக்கு தான் இந்த பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி அடுத்த பொருளாதார தடையை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பொருளாதார தடையை சற்றும் எதிர்பார்க்காத ஈரான், இது சரியில்லை, பேச்சுவார்த்தையில் இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நாடு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைய ரஷ்யா தான். ஈரானுக்கு இந்த மாதிரி பொருளாதார தடை விதித்து அவங்கள உங்க வழிக்கு வரவழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மகா தவறு. அது நடக்க போறதும் கிடையாது. இதுக்கு மேல அதே மாதிரியான நினைப்புடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இது தோல்விதான் தரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க.